புலி இந்தியாவின் தேசிய விலங்கு. ஆனால் கடந்த 2025 மொத்தம் 166 புலிகளை நாம் பறிகொடுத்திருக்கிறோம். இதுகுறித்து புதிய தலைமுறையின் காலநிலை அணி வழங்கும் தொகுப்பை பார்க்கலாம். தேசிய புலிகள் பாதுகாப்பு ஆணையம் வெளியிட்டுள்ள புதிய தரவுகள் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளன. 2025 மட்டும் இந்தியாவில் மொத்தம் 166 புலிகள் உயிரிழந்துள்ளன. 2024 ஆண்டை விட 40 புலிகள் அதிகமாக உயிரிழந்திருக்கின்றன. உலகில் உள்ள மொத்த புலிகளில் 75 விழுக்காடு இந்தியாவில் தான் வாழ்கின்றன. வங்கப்புலி, சுந்தரவன புலி, மத்திய இந்திய புலி, மேற்கு தொடர்ச்சி மலைப்புலி, இமயப்புலி, வடகிழக்கு புலி என மொத்தம் 6 வகையான புலிகள் நம் நாட்டுக்காடுகளின் பல்லுயிர் சமநிலையை பேணுவதில் முக்கிய பங்கு வகிக்கின்றன. 2018 ஆண்டில் 2967 இருந்த புலிகளின் எண்ணிக்கை 2022 3682 உயர்ந்தது. அதே சமயம் அவற்றின் இறப்பு விகிதமும் அதிகரித்துள்ளது. கடந்த 3 ஆண்டுகளில் புலிகளின் இறப்பு குறித்த புள்ளி விவரங்களை பார்க்கலாம். 2023 182 புலிகள் இறந்தன. இந்த எண்ணிக்கை 2024 126 குறைந்தது. இதுவே 2025 166 அதிகரித்திருக்கிறது. மாநில வாரியாக பார்க்கும்போது அதிகபட்சமாக மத்திய பிரதேசத்தில் 55 புலிகள் உயிரிழந்துள்ளன. மகாராஷ்டிராவில் 38, கேரளத்தில் 13, அஸ்ஸாமில் 12 புலிகள் என உயிரிழப்புகள் நீடிக்கின்றன. தமிழ்நாட்டிலும் கடந்த ஆண்டில் 12 புலிகள் மரணமடைந்துள்ளன. காடுகளின் பரப்பு சுருங்குவது, சட்டவிரோத வேட்டையாடுதல் மற்றும் மின்சார வேலிகளில் சிக்கி உயிரிழப்பது போன்றவையே இந்த மரணங்களுக்கு முக்கிய காரணங்களாக கூறப்படுகின்றன. புலிகள், சிறுத்தைகள் போன்றவை இயற்கையின் சமநிலையை பேணுவதற்கு முக்கிய காரணம் என்று காட்டுயிர் ஒளிப்பட கலைஞர் ஏ. சண்முகானந்தம் கூறுகிறார். இது குறித்து புதிய தலைமுறையிடம் அவர் பேசினார். காடுகளை விட்டு வெளியே வரும்போதோ அல்லது காடுகளோட பரப்பு சுருங்கும் போதோ அதை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு வரும்போது தான் மனித காட்டுயிர் எதிர்கொள்ளல், மேன் அனிமல் கான்ஃப்ளிக்ட்னு சொல்லுவாங்க, இது நடைபெறுது. இந்த எதிர்கொள்ளல் நடைபெறாமல் இருக்கிறது நம்ம காடுகளோட பரப்பளவை பாதுகாக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. அதே போல் காடுகளில் அந்த சமநிலைன்னு சொல்லக்கூடிய இறை உயிரினங்களும் வேட்டையாடி உயிரினங்களும் சரியாக இருக்கும். ஏன்னா ஒரு புலியோ சிறுத்தை இருக்கும்போது இந்த காடு சமநிலையில் இருக்கும். இந்த சமநிலை குறையும் போதும் சிக்கலை எதிர்கொள்ளும். ரெண்டாவது, நம்மளுடைய வனப்பரப்பு குறையறதுன்றது கொஞ்சம் கவலைக்குரிய விஷயமாகவே இருக்குது. அதை நம்ம கவனப்படுத்தி அதை புலிகள் வாழக்கூடிய தேசிய பூங்காக்கள், புலிகள் சரணாலயங்கள் இதெல்லாத்தையும் கவனப்படுத்தி அதனுடைய வாழ்விடத்தை உறுதிப்படுத்தணும். தீவிர காலநிலை மாற்றத்திற்கும் காடழிப்புக்கும் மத்தியில் தேசிய விலங்கான புலியை பாதுகாக்க வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம். அதுவே இயற்கை பாதுகாப்புக்கான உத்தரவாதமாகும்.